கண்மணி வந்து எழுந்து பார்க்குறாங்க. அன்பு தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. இவ்வளோ வந்து இவர் வந்து பிரியமாக தான் இருக்காரு. ஆனால் ஏன் கோவம் வந்தால் மட்டும் அப்படி நடந்துக்கிறாரு? என்கிட்ட ஏன் அப்படி வெறுப்பை காட்டுறாரு? ஆனால் நான் வந்து கண்ணை மூடிட்டேன் தூங்கியிருக்கேன் டைமில் வந்து எனக்கு போத்தி விடுறாரு, என்னை பார்க்குறாரு. நான் வந்து ஃப்ளவர் வாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பார்க்குறாரு. இவரை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வருத்தப்படுறாங்க. இங்கே மறுநாள் வந்து குழந்தைங்கள் எல்லாரும் வந்து அன்பு வந்து இருக்கும்போது கரெக்டாக கண்மணி விளையாட கூப்பிட்றாங்க. கண்மணி இல்லை நான் வரல அப்படின்றாங்க. ப்ளீஸ் அத்தை வாங்க அத்தை அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணுறதால சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்மணியும் போகிறாங்க. சரி நம்ம எல்லோரும் விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு விளையாடிட்டே இருக்கும்போது வந்து என்ன பண்ணுறா, குழந்தை ஒருத்தி வந்து அந்த பெண் குழந்தை வந்து கீழே விழுந்துடுறா, முட்டியில் அடிபட்டுடுது. பயங்கரமாக கதறி அழறா. ஐயோ எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து மயூரி செமையாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? குழந்தைங்க வந்து கூட சேர்ந்து குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், குழந்தைங்க தான் வந்து விளையாட ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் விளையாண்டேன், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அப்படி தாண்டி பேசுவேன், குழந்தைங்க கூப்பிட்டா உனக்கு அறிவில்லை விளையாடுறதுக்கு, இதை ஓடி பிடிச்சி விளையாடுற இடமா இது? உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்க எல்லாமே. என் குழந்தைக்கு அடிபட்டுச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்கிற? ஒன்னால தான் என் குழந்தைக்கு அடிபட்டுச்சு, இல்லை நான் அடிபட்டிருக்காது அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நான் வேணும்னு பண்ணல, சொன்னால் புரிஞ்சுக்குங்க அப்படின்னோன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எல்லாத்தையும் வேணும்னு தான் பண்ண, என் குழந்தைக்கு அடிபடணும் தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருப்ப, நீ எல்லாம் மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அன்பு வந்து நிறுத்துறியா அப்படின்றாங்க. அதை பார்த்து மயூரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கியே, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? குழந்தைங்க தான் விளையாட கூப்பிட்டாங்க, கண்மணி மேலே எந்த தப்புமே இல்லை. கண்மணி என்னமோ விட வச்ச மாதிரியும் குழந்தைய வந்து கண்மணி தான் எல்லாம் பண்ண மாதிரியும் வந்து பேசுகிற. குழந்தைங்கன்னா விளையாடும் போது விட தான் செய்வாங்க, அதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா நீ அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு மயூரி செமையா, டே அது இல்லைடா, நான் வந்து இங்கே பார் நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், நீ பேசின விஷயம் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன கண்மணினா உனக்கு இலக்காரமா? என்ன வேணாலும் பேசலாமா? உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, என்ன நடந்ததுன்னு வந்து தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. நீயும் பார்த்துட்டே தானே இந்த குழந்தை அவளே தானே விளையாண்டா, கண்மணியை பிடிச்சி தள்ளி விட்டு அவளை உன் இஷ்டத்துக்கு பேசுவே நீ அப்படின்றாங்க. அது கேட்டு வந்து என்னடா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? நான் சப்போர்ட்டு அவளுக்காக பண்ணல, என்ன நியாயமோ அதை தான் நான் சொன்னேன். நியாயமான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. கண்மணி நீ போ அப்படி சொன்னோன்னே கண்மணி வந்து மனசு சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. அன்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் அப்படி சந்தோஷமாக போகிறாங்க. இங்கே வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க சிவகாமி. சிவகாமி யோசிக்கிறாங்க, இப்போ அது கரெக்டாக பேசினானே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கண்மணி வந்து அன்புக்கிட்ட வராங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன பேசணும்? எனக்கு வேலை இருக்குது அப்படின்றாரு. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், சும்மா கொஞ்ச நேரம் தான் பேசுகிறேன் அப்படின்னோடனே சரி சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னோடனே இப்போ எதுக்காக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீ இப்படி சொல்கிற, உன் மேலே தப்பே இல்லைல்ல, அப்போ தப்பு இல்லாத போது வந்து அவங்க வந்து திட்டினா பின்ன யாருக்காக இருந்தாலும் டென்ஷன் தானே ஆகும். நான் கண் கூட பார்த்தேன், அதனால தான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா. உனக்காக நான் சப்போர்ட் பண்ணல, என்ன நியாயமோ அதை தான் பேசினேன், என்ன நியாயமோ அது தானே பேசுனீங்க. இப்போ நீங்கள் கண்ணில் பார்த்தீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சது, அதனால் நீங்கள் வந்து நியாயத்தை சொன்னீங்க. கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து தவறாக நடக்குங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. நீ எதை பற்றி சொல்கிற, நேற்று நடந்ததை பற்றி சொல்கிறியா அப்படின்னோடனே இல்லைங்க நான் யதார்த்தமாக தான் சொன்னேன், எல்லா விஷயமும் கண்ணில் பார்க்குறதெல்லாம் உண்மையாகாதுங்க, கண்ணில் பார்க்காமையும் சில விஷயங்கள் உண்மை இருக்குது. அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கண்ணில் பார்க்குறதோட நம்ம வந்து நம்ம புத்தியை கொண்டு பார்க்கணும். அப்போ எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல வரியா? நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை, தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போடாதீங்க, நீ தான் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுற. நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணலங்க, உண்மையை சொன்னேன் அவ்வளோதான். நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணீங்களா, அதுக்காக நான் ஒன்றும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல நான் வரல. நீங்கள் உண்மையாக நடந்ததுக்காக சப்போர்ட் பண்ணீங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் உண்மையாக நடந்த விஷயம் நிறைய உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அதையும் தீர விசாரித்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன தான் இப்போ சொல்ல வரா, இவ மேலே தான் எல்லாம் கரெக்டு, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வராளா? அப்படி தான் சொல்ல வரா. இவ எப்போவுமே ஒரு பிடிவாதக்காரியாக இருக்காளே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக அங்கே வந்து போகிறாரு அன்பு. இங்கே வந்து சிவகாமி வந்து கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சொல்லுங்கள் அத்தை அப்படின்னோடனே, நீ அன்பு உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவனை தப்பாக நினைக்காதம்மா, நான் அவனை தப்பாகவே வளர்க்கலம்மா, அவன் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கான், ஏன்னே தெரியல, உன் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கான், அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறான். எனக்கு தெரியும் அத்தை என் மேலே கோவமாக இருக்கிறதுக்கு, முன்னாலே என்கிட்ட நல்லா தான் பேசுவார், இப்போ தான் அத்தை இப்படி பண்ணுறாரு, எனக்கே ஒன்றுமே புரியல. அவர் வந்து எங்கள் அம்மா போய் சொன்னாங்கன்னு நினைக்கிறாரு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னோடனே, உன் அம்மா எங்கள் அம்மா போய் சொன்னா, நான் தானே போய் சொன்னேன், அது தெரியாமே நீ இருக்கே கண்மணி, நான் யாருக்கிட்டே சொல்ல முடியாத நிலமையில இருக்கனே, நான் நேரடியாக பார்க்குறேன், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு, ஆனால் என்னால் வாய் திறந்து சொல்ல முடியலையே, உன் அம்மா சத்தியம் வாங்கிட்டாலே நான் என்னடி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு மனசில் வந்து அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்மணி என்ன அத்தனோட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. யோசிக்கிறாங்க.